தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அயனாவரம் டாஸ்மாக் கடையில் குவார்ட்டர் மற்றும் பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக ஊழியர்கள் பணம் கேட்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் பணம் கேட்டும் டாஸ்மாக் ஊழியருடன் வாக்குவாதம் செய்த மதுப்பிரியரின் காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பீர் பாட்டிலுக்கு மேல் கூடுதலாக 10 ரூபாய் கேட்கும் டாஸ்மாக் ஊழியருடன் மதுப்பிரியர்கள் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. சென்னை அயனாவரம் டாஸ்மாக் கடையில் குவார்ட்டர் மற்றும் பீர் பாட்டிலுக்கு கூடுதலாக ஊழியர்கள் பணம் கேட்கதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்குமார். தற்பொழுது குவார்ட்டர் மற்றும் பீர் பாட்டிலுக்கு தலா 10 ரூபாய் அதிகமாக கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எத்தனை நாட்களாக இவ்வாறு கொள்ளையடிக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய மதுப்பிரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சிகாமணி, விளம்பர திமுக அரசு பதவியேற்றது முதல் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஒவ்வொரு கடையிலும் குவார்ட்டர் பாட்டிலுக்கு 10 ரூபாயும், ஆஃப் பாட்டிலுக்கு 20 ரூபாயும், அதே போல பீர் பாட்டிலுக்கு 10 ரூபாயும், ஃபுல் பாட்டிலுக்கு 40 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விலையை விட கூடுதலாக வசூலிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில கடந்த 4 ஆண்டுகள்ல இந்த கூடுதலாக மதுப்பிரியர்களிடம் மது கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாத போதும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் இந்த கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. சென்னை அயனாவரம் குன்னூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய 317 எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் இன்று மது வாங்க வந்த மதுப்பிரியர் ஒருவர் குவார்ட்டர் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் ஏன் வசூலிக்கிறார்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே டாஸ்மாக் முறைகேட்டில் அமலாக்கத்துறை விசாரணையானது டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன், அதே போல அது தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்லாயிரம் கோடி கணக்கான கோடி ரூபாய் முறைகேடில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. அந்த பிரச்சனை முடிவடைவதற்குள் தற்போது மீண்டும் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் விட அதிகமாக வசூலிக்கும் நிலைமை தற்போது அதிகமாக இருக்கிறது. கடந்த 1 மாதங்களாக இது போன்ற நிலைமை இருந்து வருகிறது. காரணம், அதாவது டாஸ்மாக் கடை ஊழியர்கள் சொல்லும் போது உயர் அதிகாரிகள், டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே வாய்மொழி உத்தரவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த கூடுதல் விலையை நாங்க வாங்கிக் கொள்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கூடுதல் விலைக்கு விற்கக்கூடிய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுப்பிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.